ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நான் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் இருக்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தான் பேங்காக் பிரேக்கிங் ஹெவன் அண்ட் ஹெல். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பக்காவான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லராக எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் பேங்காக்ல ஒரு பெரிய கலவரத்துக்கு நடுவில் தான் படம் ஸ்டார்ட் ஆகும். அதில் நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அந்த கலவரத்தில் பயங்கரமான ஒரு தீக்காயத்தில் அட்மிட் ஆயிருப்பார். அதுக்கு அவர் காரணமே இல்லை அப்படின்னாலும் தான் தான் காரணம், என்னோட மிஸ்டேக்குன்னு சொல்லி இவரோட வேலை அங்கே பறி போயிடும். இப்படி வேலை போனதுனால இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு டெலிவரி பாயாக தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு சைடில் ஒரு கும்பல் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கடத்ததுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த கும்பல் திட்டமிட்ட மாதிரி அந்த திட்டமிட்ட இடத்துல வந்து அந்த பொண்ணை தூக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணதுக்காக வந்திருப்பாரு. ஸோ இப்படி இவங்க கடத்தும் போது இவங்க ரெண்டு பேரும் அந்த கடத்தல் கும்பலோட முகத்தை பார்த்துட்டதுனால ஸோ இவங்களையும் கூட சேர்ந்து வந்து கிட்னாப் பண்ணிடுவாங்க. பத்தாத குறைக்கு அந்த கிட்னாப் பண்ணதுல ஒருத்தருக்கு வந்து குண்டடிப்பட்டிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணுன்னு சொல்லி மொத்தமாக 3 பேரையும் கிட்னாப் பண்ணி இந்த பேங்காக்ல இருக்கக்கூடிய ஒரு ஹெல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நரக மாதிரியான ஒரு இடத்த காட்டுவாங்க. அந்த இடத்துல கூட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சாங்களாங்கிறதா அந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட அந்த மொதல் 45 நிமிஷம் வேற லெவலில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் மக்களுக்கும் போலீஸுக்கும் நடக்கக்கூடிய அந்த கலவரம் போர்ஷன்ஸை சூப்பராக கேப்சர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி அந்த கிட்னாப் பண்ணுற போர்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை ஓட்டிட்டு நம்ம ஹீரோ ஓட்டுற அந்த போர்ஷனாக இருக்கட்டும். இதுக்கு நடுவில் படத்தில் அங்கங்கே ஸ்லோ மோஷன் ஷாட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோக்கு ரப்பர் புல்லட்டாலாம் வந்து காயம்படுறதா இருக்கட்டும், ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து நெருப்பில் காயம்படுற அந்த போர்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டபிளான ஒரு சீனாக இருந்துச்சு. அதை தாண்டி ட்ரோன் ஷாட்டு இது அதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த ஹெல் அப்படின்னு சொன்னா தெரியுமா, பேங்காக்லேயே கிட்டத்தட்ட ஒரு நரக மாதிரியான ஒரு இடத்த வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த லொக்கேஷனே சூப்பராக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, பண்ணக்கூடிய எல்லா இல்லீகல் விஷயத்தையுமே அங்கே பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த அட்மாஸ்பியரை பார்க்கறதுக்கு படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாட்சபிளான சீனாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே ரிப்பீட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ஸோ அதனால செகண்ட் ஹாஃப்லக்கு அப்புறம் இந்த படம் வந்து கொஞ்சம் சலிப்புத்தன்மை உண்டாகுது. பட் அந்த செகண்ட் ஹாஃப்லையுமே அங்கங்கே ஒரு வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கனால பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சலிப்புத்தன்மை உண்டாகும். எப்பண்டா முடியும் அப்படிங்கிற தாட் வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது, தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.